பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் நமக்கு நல்லவராயிருந்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் பகுதியில் முதலாவது நான் சாட்சிகளை வாசித்து 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறீங்க. வியாதியஸ்தரை எல்லாம் டிவிக்கு முன்னால் வைத்து காத்திருக்கொண்டு இருக்கிறீங்க. குடும்பமாக நீங்கள் காத்திருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தா இன்றைக்கு இப்பொழுது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. அதற்கு தான் இந்த சாட்சிகள். ஒரு 5 சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். அதன் பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலாவது சாட்சி சகோதரர் விமல் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சகோதரர். 2017 வருடம் அக்டோபர் மாதம் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த 45 நிமிடம் வரை அந்த குழந்தை அழவும் இல்லை, மூச்சு விடவும் இல்லை. மருத்துவர்கள் எவ்வளவோ போராடியும் குழந்தை மூச்சை இழுத்து சுவாசிக்கவே இல்லை. இறுதியாக குழந்தை இறந்து விட்டது என்று மருத்துவர்கள் கூறினார்கள். என்ன 45 நிமிஷம் குழந்தை மூச்சு இழுத்து விடலை, அழவும் இல்லை. அப்போ குழந்தை மரித்து விட்டதுன்னு டாக்டர்கள் முடிவு செய்து சொல்லிட்டாங்க. ஆனாலும் வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்து பார்க்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியதால் வேறு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தார்கள். அந்த சிறிய இடைவேளை நேரத்தில் 4 மாடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கு ஜெப உதவிக்காக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டேன். எதிர்முனையில் பேசிய ஒரு சகோதரர் எல்லாவற்றையும் விசாரித்து கேட்டுவிட்டு, நீங்கள் பயப்படாதீர்கள், விசுவாசத்தோடு நாம் ஜெபம் செய்வோம், இயேசு நிச்சயம் அற்புதம் செய்வார், நீங்கள் மறுபடியும் எங்களை தொடர்பு கொண்டு குழந்தை நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்று ஆறுதலாக பேசி மிகுந்த பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். குழந்தையை ஆம்புலன்ஸில் ஏற்றி வாகனம் புறப்பட்ட சிறிது நேரத்திற்குள் என்னுடைய குழந்தை மகளுக்குள் சுவாசம் வந்தது. உடனே மகள் அழ ஆரம்பித்து விட்டாள். எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது என்னுடைய மகளுக்கு 5 வயதாகிறது. மரித்து போன நிலைமையில் இருந்த என்னுடைய மகளுக்குள் சுவாசத்தை கொடுத்து வாழ வைத்த இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 45 நிமிஷம் பிறந்திருந்த அளவும் இல்லை, மூச்சு விடவும் இல்லை. ஆனால் நம்முடைய ஜெபமயத்துக்கு தொடர்பு கொண்டு ஜெபித்த போது இந்த ஒரு விசுவாச வார்த்தையை சொல்லி நீங்கள் அடுத்த முறை ஃபோன் பண்ணி குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தபடியினால் குழந்தை இயேசு தொட்டார். அந்த குழந்தைக்குள்ளே ஜீவன் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறது. இது மாதிரி ஒரு ஆபத்தான நிலைமையில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய குழந்தைகளை வைத்து கொண்டு ஜெபிக்க நீங்கள் காத்திருக்கலாம். உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். அடுத்து சகோதரர் ராஜு கூர்க், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கூர்க் என்கிற இடத்திலிருந்து சகோதரர் ராஜு எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவன். 3 வருடமாக மன அழுத்தத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். பல நாட்கள் இரவில் நான் தூங்கியதே இல்லை. எப்பொழுதும் எனக்குள் ஒருவித பயம் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் அமைதி இல்லாமல் எப்பொழுதும் குழப்பமாகவே இருக்கும். இதனால் யாரிடத்திலும் பேச முடியாது, வேலைக்கும் செல்ல முடியாது. எனக்குள் தற்கொலை செய்து மரித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். இந்த மன அழுத்தத்திற்காக மருத்துவமனைக்கு சென்று அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டிருக்கிறேன். அநேக தெய்வங்களையும் தேடி சென்று வேண்டுதல் செய்திருக்கிறேன். ஆனாலும் என் மன அழுத்தம் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசுவை தேடினால் என் மன அழுத்தம் மாறும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது. பார்த்தீங்களா, ஆண்டவர் இந்த எண்ணத்தை, இயேசுகாருக்கு சம்பந்தமே இல்லை. அவர் எல்லா இடத்திலும் தோல்வி, மருத்துவத்தில் தோல்வி, பல தெய்வங்களை தேடினதில் தோல்வி. இப்போ என்ன செய்கிறதுன்னு நினைக்கும் போது உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம், இயேசுவை நாம் தேடினால் விடுதலை கிடைக்கும். அதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய பலன். நம்ம ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆவியானவர் இப்படி ஆத்துமாக்களை தூண்டி
ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். பார்த்தீங்களா? அதனால் செல்போனில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பித்தேன். அதில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் மிகவும் ஆறுதலாக இருந்தது. அதன் மூலம் இயேசுவை குறித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அறிந்து கொண்டேன். 4 மாவடியில் உள்ள 24 மணி நேர ஜெப மையத்திற்கும் தொடர்பு கொண்டு ஜெபித்து கொண்டு வந்தேன். அதில் ஒரு சகோதரி எனக்கு வேத புத்தகம் ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். அந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க என்னுடைய மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. இப்பொழுது பயமும் குழப்பமும் தற்கொலை எண்ணமும் முற்றிலும் மாறிவிட்டது. இப்பொழுது நான் நல்ல சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறேன். நன்றாக தூங்குகிறேன். தினமும் வேலைக்கு செல்கிறேன். இப்பொழுது நாங்கள் குடும்பமாக இயேசுவை எங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம். உயிருள்ள தெய்வமாகிய இயேசுவை எங்கள் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டோம். பார்த்தீங்களா? வேத புஸ்தகம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு வேத புஸ்தகம் அனுப்பி வைக்கப்படும். அதில் உள்ள வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தை. அதனால்தான் அதை வாசிக்க ஒரு அற்புதம் நடக்கிற பாருங்க. அந்த தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. அதுக்கு ஒரு வல்லமை உண்டு, அதுக்கு உயிர் உண்டு. அது பேசும். அந்த தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும். அதனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்திலிருந்து விடுதலை கொண்டு வரும். அதனால தான் இன்றைக்கி பைபிளை தினமும் வாசிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். புதுசாக பைபிள் வாங்கியிருக்கிறீங்க, ஒன்றும் புரியலன்னு சொன்னாலும் தினம் ஒரு அதிகாரம் நீங்கள் வாசிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது தெளிவாக விளங்க ஆரம்பிக்கும். ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். மன அழுத்தம் 3 வருஷமாக டிப்ரெஷன். தேவனுடைய வார்த்தை விடுதலை கொடுத்தது. ஜெபம் விடுதலை கொண்டு வந்தது. 21 நாளும் ஆயிரக்கணக்கான தொலைபேசிகள் வருகிறது. ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் தொலைபேசி அழைப்புகள் வந்து ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது எல்லா சென்டர்லேயும். ஏன்னா 24 மணி நேரமும் ஜனங்கள் கூப்பிடுகிறாங்க. ஜெபம் பாருங்கள், 2 பேர் சாட்சி சொல்லிட்டாங்க. அந்த ஜெபம் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். ஜெபத்தை கேட்கிற இயேசு அற்புதம் செய்கிறவர். அதனால் உங்களுக்காக ஜெபிக்க எப்பவும் ஆட்கள் காத்திருப்பாங்க. நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி, அடுத்து சகோதரி ஆன்லெட் அனுஷா என்கிற ஒரு மகள் சென்னையிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. எங்களுக்கு திருமணமாகி 6 வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லாமல் இருந்தது. 2 முறை கருத்தரித்தும் அபார்ஷன் ஆகிவிட்டது. பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்றபோது பரிசோதித்த மருத்துவர்கள் உங்களுடைய கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் இருக்கிறது மற்றும் உங்களுடைய கர்ப்பப்பை நார்மலாக இருக்கும் அளவை விட 3 மடங்கு பெரிதாக இருக்கிறது. இதனால் தான் உங்களுக்கு குழந்தை தங்கவில்லை. இனிமேலும் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் வாடகை தாய் மூலம்தான் குழந்தை பெற முடியும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்நிலையில்தான் என்னுடைய மாமியார் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பற்றி சொல்லி எங்களை பார்க்க சொன்னார்கள். கடந்த 2021 வருடம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடந்த அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நானும் என்னுடைய கணவரும் பார்த்து ஜெப நேரத்தில் மிகுந்த பாரத்தோடு அழுது நாங்கள் ஜெபித்தோம். ஆச்சரியம் என்னவென்றால் அதே செப்டம்பர் மாதம் நான் கருவுற்றேன். 2022 வருடம் மே மாதம் ஒரு அழகான ஆண் குழந்தையை தேவன் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது எங்கள் மகனுக்கு 1.5 வயது ஆகிறது. குழந்தையே பிறக்காது என்று சொல்லப்பட்ட எங்களுக்கு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? முடியாது, அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் என்று சொல்லப்பட்டாலும் இயேசுவாலே முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கணும். இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். முடியாதுன்னு மருத்துவர் சொல்லலாம், ஆனால் இயேசுவால் முடியும். அப்படி விசுவாசித்து ஜெபித்தால் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருங்க. சகோதரி நந்தினி சென்னையிலிருந்து ஒரு சகோதரி அவங்களுடைய குழந்தை குறித்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 1.5 வயது மகனுக்கு 2 மாதமாக தொடர்ந்து வயிற்றுப்போக்கு போய்கொண்டே இருந்தது. என்ன சாப்பிட்டாலும் உடனே வெளியே போய்விடும். சிறிது தண்ணீர் குடித்தால் கூட வயிற்றில் தங்காது. இதனால் என்னுடைய மகன் மிகவும் சிரமப்பட்டான்.
1.5 வயசு தான். 2 மாதமாக எதுவும் ஜீரணிக்கல, பாதிப்பு. இதனால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். ஸ்கேன் மற்றும் அநேக பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் வயிற்றுப்போக்கு மாத்திரம் நிற்கவே இல்லை. அதனால் சில நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தான். சிகிச்சையின் விளைவாக மருத்துவமனையில் நன்றாக இருந்தான். ஆனால் வீட்டிற்கு வந்த 2வது நாளிலிருந்து மறுபடியும் அவன் பாதிக்கப்பட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாங்க நேரலை நிகழ்ச்சியை பார்த்தேன். ஜெப நேரத்தில் என்னுடைய குழந்தைக்காக கண்ணீரோடு நான் ஜெபம் செய்தேன். ஜெபித்த அந்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுக்கு நல்ல சுகம் ஏற்பட்டது. இப்பொழுது அவன் நல்ல சுகத்தோடு இருக்கிறான், உற்சாகமாய் இருக்கிறான். என் ஜெபத்தை கேட்டு என் மகனுக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. வியாதிப்பட்ட குழந்தை, பாதிக்கப்பட்ட குழந்தை வைத்துக்கொண்டு தாய்மார் காத்திருக்கிறீங்க. நீங்கள் குழந்தை மேலே கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இயேசு உங்களுடைய குழந்தைக்கு அற்புதம் செய்வார். கடைசி அவர் சாட்சி பாருங்கள். சகோதரி ஜெனிஃபர் திருச்சியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. 15 வருடமாக என் தலையில் ஒரு சிறிய கட்டி இருந்து வந்தது. வலி இல்லாததால் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. ஆனாலும் எனக்குள் ஒரு பயம் இருந்து வந்தது. அதனால் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்த்து கட்டி மீது கைகளை வைத்து ஜெபித்து கொண்டு வந்தேன். தற்செயலாக கட்டியை சோதித்து பார்த்தபோது கட்டி இல்லை. எப்பொழுது அது மறைந்து போனதென்றே எனக்கு தெரியவில்லை. 15 வருஷமாக இருந்த கட்டி இந்த ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறை கை வைத்து ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தா கட்டியை காணவில்லை. 15 வருஷமாக இருந்த கட்டி இல்லை. எப்போ மறைஞ்சு போச்சுன்னே தெரியல. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார். பார்த்தீங்களா? அது மாத்திரம் இல்லை, 5 வருடமாக என் திருமணத்திற்காக என் பெற்றோர் எவ்வளவோ முயற்சித்தும் தடைப்பட்டு கொண்டே வந்தது. கடந்த 2022ஆம் வருடம் ஜூலை மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியின் ஜெப நேரத்தில் என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி, மகளே உன்னுடைய பாவக்கட்டுகள் அறுக்கப்படுகிறது, புது இருதயத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார், இயேசு தரும் சமாதானம் உன் உள்ளத்தை நிரப்புகிறது, இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து என்று சொன்னீர்கள். உடனே ஒரு பெரிய சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்பியது. என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்த அடுத்த மாதமே என்னுடைய திருமண காரியங்கள் ஒழுங்காகி உடனே திருமணமும் நடைபெற்றது. ஜெபத்தை கேட்டு திருமண தடையை மாற்றி எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதித்த இயேசுவுக்கு நன்றி. 2 அற்புதம் பார்த்தீங்களா? 15 வருஷமாக அந்த கட்டியை ஆண்டவர் மறைய பண்ணிட்டார். 5 வருஷமாக திருமணமே இல்லாமல் தடை. அப்போ தன் பாவத்தை அறிக்கை செய்த அந்த மகள் கண்ணீரோடு ஜெபித்த போது இயேசு அற்புதம் செய்தார். உங்கள் பாவம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கலாம். அதனால் ஆவியானவர் உணர்த்துகிற பாவத்தை அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த தடை நீங்கி உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அற்புத பெருவிழாவில் நாளைக்கு அற்புத பெருவிழா, நாளைக்கு 7 மணிலிருந்து 9:30 வரை நடக்கிற நிகழ்ச்சி அற்புத பெருவிழாவாக நடைபெறும். நீங்கள் அதில் அற்புதத்துக்காக விசேஷமாக ஜெபிக்கிறக்கு ஆயத்தப்படுங்கள். சரி, இப்போது 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு நடந்தது அவங்களே நேரில் சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான சாட்சிகள். அதுக்கு பிறகு உங்களுக்கு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம், கவனிங்க. முதலாவது சகோதரி பாண்டியம்மாள், மதுரையிலிருந்து சகோதரி பாண்டியம்மாள். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது? 4 வருஷம் மகள் அசுத்தாவினால் உண்டான போராட்டம். இயேசுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இயேசுவையே அவங்களுக்கு பிடிக்காதான், கிறிஸ்தவங்களே பிடிக்காது, அப்புறம் இயேசு எங்கே பிடிக்கும்? அந்த மாதிரி அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க. நான் அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். கிறிஸ்தவங்க என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்காது, கோபம் வரும். நான் ரொம்ப பக்தியாக இருந்தேன். அது மாதிரி தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. இல்லை, அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க. ஆனால் பிசாசை பிடிச்சி போராட்டம் வந்தபோது யார் உதவி செய்ய வந்தாங்க? எவ்வளோ பக்தியாக தேடினாங்களே, எவ்வளோ பக்தியாக அந்த ஆண்டவருக்காக தன்னை வருத்தி கொண்டு போய் கடவுளை தேடினாங்க. பணம் செலவு பண்ணாங்க. 25,000 கடன் வாங்கிட்டு போய் மகளுக்கு விடுதலை வேணும் நீ.
ஆனால் கடன் தான் உண்டானே தவிர விடுதலை உண்டாகலை. இயேசுவை தேடி வந்தாங்களா, ஒரே நாளில் விடுதலை. ஒரு பைசா செலவில்லை. அது அவங்க தானே சொன்னாங்க, ஒரு பைசா செலவில்லை, இலவசம். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் பண செலவு பண்ணி பக்தியை ஆசீர்வாதம் பெறும்னு நினைக்கிறீங்க. பண செலவு பண்ணி இதை சுகமாக்கணும், விடுதலை கொடுக்கணும், இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்னு கேட்டாலே நீங்கள் அறிந்து கொள்ளுங்க, அது மெய்யான கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் என்கிறவர் நம்ம மேலே அன்புள்ள ஒரு தகப்பன். பிள்ளைகளைப் போல நம்ம நேசிக்க வேண்டியவர். உனக்கு விடுதலை வேண்டாம், காசு கொடு அப்படின்னு கேட்டால் அவர் இப்படி கடவுளாக இருக்க முடியும்? நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இயேசு பார்த்தீங்களா, ஒரு பைசா கேட்கலை, இலவசமாய் ஒரே நாளில் விடுதலை. அவ்வளோதான். எவ்வளோ அற்புதமான விடுதலை! இயேசு கிறிஸ்து அற்புதமான ஒரு ஆண்டவர். பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களுக்கும் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். அப்போ நான் 4 மாடிக்கு வரணுமா? அவசியம் இல்லை. இப்போ எங்கே இருக்கீங்களோ உங்கள் வீட்டிலையே இயேசு வந்து அற்புதம் செய்வார். இயேசு உங்கள் வீட்டில் இருக்கிற, அவரை தேடி நீங்கள் எங்கே போக தேவையில்லை. அங்கே போங்க, இங்கே போங்க, இந்த ஊருக்கு போங்க, இந்த இயேசு அங்கே இருக்கார், அந்த இயேசு இங்கே இருக்கிறாரு, அப்படிலாம் கிடையாது. ஒரே இயேசு தான் எங்கும் வியாபித்து இருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் இருந்து ஜெபிங்க, உங்களுக்கு அற்புதத்தை இயேசு செய்து விடுவார். இப்போ இயேசுவின் நாமத்தினால தானே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. அதனால் இயேசு இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்தாலே போதும், அற்புதம் நடந்து விடும். அதனால் இன்னொரு சகோதரி பாருங்களேன், சகோதரி முருகேஸ்வரி, பொன்னேரி, சென்னையில் பொன்னேரின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் நான் காலேஜில் ஒரு வருஷம் படித்தேன், பொன்னேரியில். அங்கேருந்து ஒரு சகோதரி முருகேஸ்வரி, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது. அது அவ்வளோ அற்புதமானவரில் யோசித்து பாருங்களேன். அவங்களுக்கும் இயேசுக்கு சம்மந்தமே கிடையாது, ரொம்ப பக்தி உள்ளவங்க. ஆனால் இயேசுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. 3.5 வருஷம் ஒரு கொடிய வியாதி, சரும வியாதி பாருங்கள். அது வந்து ஒரு வாதம் மாதிரி. அவங்க சொல்லும்போதே மனசு எவ்வளோ வேதனை இல்லை. எப்போவுமே சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ரத்தமாக வரும். அது வந்து காயங்கள் உண்டாயிரும், வெளியில் போக முடியாது. எவ்வளோ துக்கம். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும். 3.5 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த பாதிப்புன்னா எவ்வளோ ஒரு மன வேதனை. இந்த வியாதியின் வேதனை தாங்காமல் தற்கொலை பண்ண போயிருக்கிறாங்க. செத்து போயிடலாம், இந்த வியாதியோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஓடி போய் அழுது கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு அற்புதமாய் அவர் தொட்டு சுகப்படுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, அவருடைய தொடுதல், இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் அந்த வியாதியை அப்புறப்படுத்தி விட்டார். அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்து அற்புதம் பெறுவது கஷ்டமே கிடையாது. நீங்கள் ஒரு 4 மாடிக்கு நடந்து வாங்க, செருப்பெல்லாம் இல்லாமல். நீங்கள் இந்த 4 மாடிலும் தேவனுடைய கூடாரத்தை சுற்றுங்க, 10 சுற்று. அப்படிலாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது. இயேசு நமக்காக அவர் பாடுபட்டு விட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்கு பதிலாக அவர் பாடெல்லாம் சுமந்து முடிச்சிட்டார். அவர் சொல்ல, நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் இனி வருத்தப்பட வேண்டாம், விசுவாசத்தோடு கூப்பிடுங்க போதும். அவ்வளோதான், அவ்வளோதான். வீட்டில் இருந்தே தானே ஜெபிச்சாங்க. அவங்க வீட்டில் தான் இயேசு வந்து அற்புதம் செய்தார். அந்த பிள்ளைகள் ஜெபிச்சாங்க தாய் மேலே கை வைத்து. அவ்வளோதான். அதே இயேசு தான் இப்போ உங்கள் பக்கத்தில் என்ன இருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசிங்க. அது தீராத வியாதின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், அல்லது இவ்வளோ மருந்து சாப்பிட்டேன் தீரவில்லைன்னு கலங்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா போதும். பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ அற்புதமாக என்னங்க சொல்கிற வார்த்தைகளை அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. பார்த்தீங்களா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுதுன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லை, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் புறப்படுத்தியார். கிறிஸ்தவங்களை கேட்டால் ஏன் இப்படி செய்யணும், ஏன் இப்படி செய்யணும், அப்படி தான் செய்யணுமா? இது கிறிஸ்தவங்க சுபாவம். அவங்க அப்படி இல்லை, உடனே கீழ்ப்படுகிறாங்க. பார்த்தீங்களா, கீழ்ப்படிய கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆலயத்துக்கு போங்க, வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்காருங்க. நாளைக்கு சர்ச்சுக்கு போங்க, சர்ச்சுக்கு போகணும். வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் சர்ச் ஆராதனை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னது சபை கூடி வருதலை விட்டுறாதுங்க, சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி. கொரோனா காலம், அது கொள்ள நோய் காலம், வெளியே போக முடியாது. அப்போ சரி, இப்போவுமே இருக்குது. நீங்கள் டிவிக்கு முன்னால் உட்காந்துருங்க. அது வியாதியஸ்தர், படுக்கையில் இருக்கிறவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு, உங்களுக்கு தான் பலன் இருக்குல்ல, அப்போ சர்ச்சுக்கே போயிடணும், முன்கூட்டியே போயிடணும். பாருங்கள், அவங்க அதுக்கெல்லாம் கீழ்ப்படுகிறாங்க. பார்த்தீங்களா, அதனால் எவ்வளோ சந்தோஷம். இயேசு பற்றி மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க, இயேசு செய்த அற்புதத்தை.
அப்போ இன்றைக்கு அப்படி சொல்லுங்கள். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். 5 நிமிஷம் உங்களுக்கு டைம், சரியா? முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு முழங்கால் படியிட்டு பழக்கம் இல்லையா, எனக்கு அதெல்லாம் முடியாது, உட்கார்ந்து ஜெபிக்கிறேன்னு உட்கார்ந்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும். நீங்கள் பாவத்திலேருந்து விடுதலை வேணும்னா இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என்னை மன்னியும், எனக்கு விடுதலை தாரும் அப்படின்னு ஜெபிக்கணும். வியாதியஸ்தராக இருந்தால் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொண்டு, இந்த இடத்துல எனக்கு பாதிப்பு, இந்த இடத்துல வலி, இந்த இடத்துல கட்டி இருக்குது, இந்த இடத்துல வேதனை இருக்குது, இயேசுவே சுகம் தாரும் அப்படி ஜெபிக்கணும். வியாதிப்பட்ட குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் மேலே கை வைங்க. உங்களுடைய பெற்றோர், உறவினர்கள் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வீட்டில் உள்ளவங்க அவங்க மேலே கை வைத்து ஜெபிக்கணும். 5 நிமிஷம்தான். அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவை நினைத்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த அற்புதங்களுக்காக நன்றி, ஜெபத்தை கேட்கிறதற்காய் நன்றி, ஜெபத்திற்கு பதில் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், வியாதியிலிருந்து சுகம் தாரும், இயேசுவே இயேசுவே. அந்த பெயரை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், என் மகளுக்கு, என் மகனுக்கு சுகம் உண்டாகட்டும், இந்த அசுத்த ஆவி விலகி போகட்டும், இப்பொழுது அவருடைய பயங்கள் விலகட்டும், மன அழுத்தம் மாறட்டும், இயேசுவே சுகம் கொடுத்துருங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்க, இந்த சரும வியாதி விலகட்டும். ஸ்கின் டிசீஸ் இப்பொழுது ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். ஸ்கின் டிசீஸ், ஐயோ நானும் இப்படி கஷ்டப்படுகிறேனே, இந்த சகோதரி மாதிரியே நானும் கஷ்டப்படுகிறேனே என்று ஜெபிக்கிற வாலிப மகள், ஒரு வாலிப மகள், ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே, ஆண்டவருடைய வல்லமை உனக்குள் பாய்ந்து வருகிறது. விமலா என்கிற வாலிப மகள், இதே மாதிரி சரும நோயினால் பாதிக்கப்பட்டு கலங்குகிறாய், இயேசு என்னையும் தொடுமென்று ஜெபித்தாய், இயேசு தொடுகிறார். அந்த சரும வியாதி, ஊரல் வியாதி மறைகிறது. உன்னுடைய விடுதலை பெற்றுக்கொண்டாய். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு இப்பொழுது நன்றி சொல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல். இப்பொழுது ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. நன்றி. ஒரு வயதான தகப்பனார், நீங்களும் சரும நோயினால் பாதிக்கப்பட்டு சரீரம் எல்லாம், அந்த சருமம் எல்லாம் தழும்புகள் காணப்படுகிறது, ஊரல் காணப்படுகிறது. ஐயோ, நீங்கள் இரவும் பகலும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. வயதான தகப்பனார் நீங்கள், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். நீங்கள் கட்டிலில் படுத்து கொண்டே இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்களை தொடுகிற அந்த சரும வியாதி மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி ஆண்டவரை. ஒரு தாய் உங்களுடைய குழந்தையுடைய சரும வியாதிக்காக ஜெபிக்கிறீங்க. அந்த குழந்தையினுடைய சரீரத்தில் தடுப்பாக காணப்படுகிறது. அந்த குழந்தை ஊரல்னால ரொம்ப அழுது கஷ்டப்படுத்துகிறது. இரவும் பகலும் தூங்குவது இல்லை. அந்த சருமத்தில் அது ஊரல் எடுக்கும் பொழுது அது கொஞ்சம் ஒரு பிங்க் கலராக அந்த சரீரத்தில் அந்த தோல் மாறுகிறது. அப்படி கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒரு குழந்தை, ஒரு தாய் ஜெபிக்கிறீங்க. விசுவாசத்தோடு தொடுங்க. குழந்தையை தொட்டு ஜெபிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும். அந்த சரும வியாதி மறைகிறது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே கொடுத்த விடுதலைக்காக, சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் தொடுகிறார். இன்னொரு சகோதரியை நான் பார்க்கிறேன். பரம்பரை வியாதியாக தொடர்ந்து வருகிறது. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பரம்பரையாக 3 தலைமுறையாக இந்த சரும நோய், அந்த ஊரல் வியாதி, சரீரம் முழுவதும் அந்த ஸ்கின்ல விதவிதமான அந்த மாதிரி தடுப்புகள், இந்த பாதிப்புகள் உண்டாகிறது. உங்கள் அம்மா சொன்னாங்க, இது குடும்ப வியாதி தொடர்ந்து வருது, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி. அதனால் அந்த வாலிப மகள் நீ வேதனையோடு கூட நிற்கிறாய். இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் அந்த சாபத்தை மாற்ற முடியும். என் நாமத்தை சொல்லி கூப்பிடு, உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் பாவத்தை அறிக்கையிடு. நீ மனிதர்களை தெய்வமாக வணங்கி கொண்டு வந்தாய், மனிதர்களை தெய்வமாய் வணங்கி கொண்டு வந்தாய். அதனால் அந்த சாபம் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. மனிதன் தெய்வமாக முடியாது. மரித்த போன மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான்.
அவ்வளோதான் முடிந்தது. அவனை தெய்வமாக வணங்குறதுனால சாபம் தொடர்ந்து வருகிறது. மகளை அறிக்கையிடு, இயேசுவே இனி செத்துப்போன ஆளை நான் வணங்க மாட்டேன், மனிதனை தெய்வமாக வணங்க மாட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லு. இயேசு மரித்தும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மரணத்தை ஜெயித்தவர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லு மகளே. இந்த நாளிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, உன் குடும்பமே சாபத்திலிருந்து உன் நிமித்தம் விடுதலை ஆகும். இதற்கு மேலே இந்த வியாதி தொடராது. இயேசு உனக்கு இந்த வாய்ப்பை தருகிறார். ஒப்பு கொடுத்து நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு மகளே, நீ ஜெபம் பண்ணு. இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உனக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி. இன்றைக்கு உடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறீர், ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடக்கிறதற்காய் நன்றி. இந்த நிமிஷத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும். கரமுயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம். தொட்டுவிட்டீர், சுகம் கொடுத்தீர், விடுதலை தந்தீர், நன்றி. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டார். இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை சுகம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சரி.